எனக்கு தெரிஞ்சு கல்வி அப்படின்னா 2 பேர் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. கர்ம வீரர் காமராஜர் இன்றைக்கு இருக்கிற நிலவரம் வரைக்கும் நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணம் அவர் போட்ட விதை தான். கல்வி அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர்றது கர்ம வீரர் காமராஜர். அடுத்தது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவங்க 2 பேரும் எங்க பிறந்தாங்க பாருங்க. இவர் ராமேஸ்வரத்துல ஒரு குடிசையில பிறந்து அங்க இருக்கிற ஒட்டு திண்ணையில படிச்சாருன்னு சொல்றாங்க. காமராஜர் 8ஆம் கிளாஸ் கூட எட்டி பிடிக்கல. ஆனா ஒரு போட்டோவில் பார்க்குறோம், முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்திக்கு பக்கத்தில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. இந்த துறையில் அவர் ஏன் படிப்புக்காக செய்யணும்னு செஞ்சார். அன்னைக்கே ஒரு தீர்க்க தரிசனம் இன்னைக்கு இந்த நம்ம ஜான் பிரீட்டோவுக்கு வந்த மாதிரி காமராஜருக்கு வந்திருக்கு. என் பிள்ளைங்க படிச்சாதான் இந்த நாடு முன்னேறும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய நம்ம அங்கங்கே போகிறோம். தமிழ்நாடு தி பெஸ்ட். தமிழ்நாட்டில் பிறக்கிறவங்க அத்தனை பேரும் தவம் பண்ணவங்க. மற்ற நாடுகளில் எங்கேயுமே அவ்வளவு பாதுகாப்பு கிடையாது, உத்தரவாதம் கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. தமிழ்நாட்டில் அத்தனையும் இன்னும் இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்க அந்த அப்பா மக்களுக்கு தெரியாதா? அந்த குறுக்கீடு இல்லாமல் நீ கல்வி வழி போனீங்கன்னாக்கா உங்க எதிர்காலம் வேற. நிறைய பேருடைய தலையெழுத்து மாறி போறது அதனால தான். காதல் தப்புன்னு சொல்ல வரல. எனக்கு கிட்டத்தட்ட 20 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. என் மனைவிக்கு 15 வயசு. ஆல்மோஸ்ட் அது செல்லாத கல்யாணம் தான். ஆனால் காதல், அதுக்கு முன்னாடி காதலும் வந்தது, படிப்பு தடம் புரண்டுருச்சு. டிகிரி முழுசா முடிக்காம பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன். காரணம், ஒரே காரணம் அந்த காதல் தான்.